கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகாபிரபு அவர்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சார் வணக்கம். வணக்கம். கிரவுண்ட் பாலிடிக்ஸ் சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கு வந்து ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலே இருக்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து அவர் திருச்சி கிழக்கில் வந்து நான் போட்டியிட போகிறதா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு வந்து நிறையா பேக் ஃபயர் ஆச்சு, நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ஒரு விதத்தில் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களை வந்து ஒரு நாய் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி வீடியோவாக இந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டு இது நான் வந்து மக்களை அப்படி சொல்ல வரல, இது வந்து தப்பே வந்து கன்வே பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடலான்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து ஒரு ஹேண்டிகேப் அவரை கூப்பிட்டு வந்து வச்சு அதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டலாக நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ பேரை வந்து ஒருத்தரை பாதுகாக்கிறது வந்து ஒரு ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரி இப்படி கன்வே பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, திருச்சி கிழக்கில் ராகவ லாரன்ஸ் வந்து போட்டியிடல அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அவர் டிவிகேல நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ ஜாயின் பண்ணால் கூட நான் திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்ல வரக்கூடியது. ஆல்ரெடி உழைச்சவங்களுக்கு தான் அந்த கட்சியில் முக்கியத்துவம் தரணும், சீட்டு தரணும், அவங்க தான் நிற்கணும், அதுதான் வந்து சரியானது. போன உடனே நான் சீட்டு வாங்கிட்டு நின்று அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், ஸோ அவங்க அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படின்றதெல்லாம் அவரே விளக்குறாரு. அப்போ மக்கள் வந்து வேண்டான்னு சொன்னதுனால அவர் வராமல் இல்லையா? மக்கள் வேண்டான்னு சொன்னால் மக்கள் என்ன தெரில என்ன சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. சும்மா அவர் ஏதோ நம்மளை பற்றி ஒரு பேசுபொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். அதுக்கு தான் ஒரு 3-4 வீடியோ போட்டார், ப்ரெஸ் மீட்லாம் வச்சார், அதில் நாயின்ட்டார் மக்களை. ஸோ அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போது பார்த்தாரு, ஆஹா பயங்கரமாக அடி விழுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே நான் திருச்சி கிழக்கில் போட்டியிடல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஏதோ நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை வச்சு வீடியோ போடுறாரு. ஸோ அவங்கள நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு வீடியோ போடுறாரு அப்படின்னு. அது என்னென்னா, அப்படி போட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நான் பர்சனலாக அப்படி நினைக்கிறேன். அவங்கள வச்சு வீடியோ போட்டு அதன் மூலியமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது தேவையில்லாது. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது தெரியுது. உண்மையாகவே அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஏன்னா இவ்வளோ பேரை வந்து இவ்வளோ மாற்றுத்திறனாளிகளை வந்து மேலே கொண்டு வராரு, படிக்க வச்சுருக்காரு, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்றதுலாம் பெரிய விஷயம்தான். அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருந்தாலே அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பேரை வச்சு அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ராகவ லாரன்ஸ் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் தான். ஸோ அதில் எதுவுமே அவர் சொல்ல முடியாது. அதை வச்சு அவர் வந்து அடி வாங்கும் பொழுதுலாம் அதை கொண்டு வந்து வீடியோவில் காட்டுறது இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத வீடியோ காட்டுறது இருக்குல்ல. ஸோ அது வந்து தேவையில்லாது, அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் வந்து போட்டிடுவாரா அப்படின்னு இல்லை நான் போட்டிடலன்ட்டார். அதோட முடிஞ்சு. இனிமே என்னத்தை வச்சு ராகவ லாரன்ஸ் அவர்கள் அந்த லைம் லைட்டில் இருக்க போகிறாரு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக MDMKல வந்து எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது இப்போது நீங்கள் எதை கேட்டாலும் குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம் இப்படின்லாம் பேசிட்டு போகிறீங்க. இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 MLAவை வந்து ரிசைன் பண்ண விடாமல் வந்து தடுக்கிறாங்க. இதற்கு பேர் என்ன? இது வந்து குதிரை பேரத்தில் வராதா, யானை பேரத்தில் வராதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. இங்கே வந்து ஒரு கட்சி ஒரு பொதுக்குழு கூட்டி இங்கே 2000 உறுப்பினருக்கு மேலே இருக்காங்க. இத்தனை பேர் இருந்ததுக்கப்புறமும் அவங்க எங்கள் கட்சி ஒரு முடிவு எடுக்குது, அதை வந்து மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. எனக்கு அந்த விமர்சனத்தை வந்து ஒரு நியாயம் இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? துரை வைகோ அவர்கள் வந்து சொல்கிறாரு, எங்கள் 2 MLAக்களை திமுக பிடிச்சி வச்சுருக்காங்க, எங்ககிட்ட விட மாட்டுறாங்க அப்படின்னு. அதுவே முதல்ல தப்பு. அது அவங்க எம்எல்ஏவே கிடையாது, அவங்க வந்து திமுக எம்எல்ஏ தான். திமுக உறுப்பினராக மாறின பிறகு தான் அவங்க வந்து அந்த சின்னத்திலே போட்டியிட முடியும். இது எல்லா கட்சிக்கும் பொருத்தும். இப்போ ரெட்டலை சின்னத்தில் போட்டிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ரெட்டலையினுடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக முதல்ல இருக்கணும். அப்போ தான் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்து திமுக ஆட்கள் தான். அந்த 2 MLAக்களுமே வந்து திமுக MLAக்கள் தான்.
மதிமுக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, திமுக சின்னத்தில் போட்டிட்டு இப்போ திமுக எம்எல்ஏக்கள் தான் உதயசூரியன் எம்எல்ஏக்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்கள் எம்எல்ஏக்களை விட மாட்டுறாங்க, எங்கள் எம்எல்ஏக்களை விட மாட்டுறாங்க, உங்கள் எம்எல்ஏக்களை அவங்க விட மாட்டுறாங்க அப்படின்றத தாண்டி உங்கள் எம்எல்ஏக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. புரியுதுங்களா? ஸோ நம்பிக்கை இருந்திருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. இங்கே போனால் நம்மளை அவங்க விட்டுற மாட்டாங்க, நமக்குன்னு ஒரு லைஃப் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நம்ம கூட நிற்பாங்க அப்படின்லாம் அவங்களுக்கும் உங்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தா ஸோ அவங்க உங்க கூட வந்திருப்பாங்க, ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்பிக்கை இல்லைன்னு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா துரை வைகோ அவர்களுடைய செயல்பாடு தான். மல்லை சத்யா அவர்களை எப்படி வெளியேற்றினாங்க அப்படின்றது தெரியும், நிறைய நடந்தது. மதிமுகவில் எவ்வளோ பேர் வெளியேறினாங்க அப்படின்றதுலாம் தெரியும். துரை வைகோ அவர்களை உள்ள கொண்டு வர்றதுக்காக எவ்வளோ பேரை வைகோ அவர்கள் வெளியேற்றினாரு, எவ்வளோ பேருக்கு சங்கடம். கடைசி வரைக்கும் மதிமுகவால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் உள்ள இருந்தாங்க. சரி வைகோவுக்காக இருப்போம். ஆனால் வைகோ அவர்கள் கடைசி டைம்ல தன்னுடைய மகனை கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக பல பேரை காலி பண்ணி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. அந்த வரலாறுலாம் இருக்கு. அதை தாண்டி தான் இப்பொழுதும் பலர் அதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது துரை வைகோவெல்லாம் நம்பி, வைகோவே நம்பலாம் அவங்க, அப்படி இருக்கும்போது துரை வைகோவை நம்பி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு சீட்டு கிடைக்காம அவரை நிற்க வச்சு, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது அப்படின்னா தெரியாது. 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவங்களை நம்பி எதுக்கு அதை ரிசைன் பண்ணணும்? சரி, மதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணல, திமுக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நீங்க ரிசைன் பண்ண வேண்டியதானே? நீங்க வத்திப்பட்டி சின்னத்தில் நின்னீங்க, ரைட், ஓகே. யார் கூட்டணியில் இருந்தாங்க? திமுக கூட்டணியில நீங்க திருச்சியில நிக்கல அப்படின்னா ஒரு 1000 ஓட்டு விழுந்திருக்குமா துரை வைகோக்கு? சாதி அடிப்படையில் எதனா கொஞ்சம் விழுந்திருக்கலாம், அது வேணா. அதை தாண்டி துரை வைகோ அவர்களுக்கு ஒரு 1000 ஓட்டு திருச்சி தொகுதியில் விழுந்திருக்குமா? திமுகவுடைய ஓட்டு தானே அது, திமுகவுடைய ஓட்டு அது. ஸோ அப்போ நீங்க ரிசைன் பண்ணிட்டு நான் கௌரவமா ரிசைன் பண்றேன் அப்படின்னு நீங்க ரிசைன் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது மதிமுக மீது ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு அதிக பிரசங்கித்தனமா தெரியுது. ஏன் நீங்க மதிமுகவை நம்ப மாட்டீங்க? அது கட்சியா, அது முதல்ல அங்க இருக்கிறவங்க தலைவரா? ஸோ இவங்களையே நாங்கள் நம்பணும் அப்படின்றது தான் அடிப்படையாக. கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, மக்களுக்குமே அந்த கேள்வி இருக்கும். இது ஒரு கட்சி, இதை நம்பி நாங்கள் ஓட்டு போடணும், இதில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே இந்த பார்வை இருக்கும். அதனால துரை வைகோ அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ரொம்ப அதிகமானது. 2வது ஒரு திமுக குதிரை பேரம் நடத்தலையா அப்படின்னு. குதிரை பேரம்னா என்ன, இதனால குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. 108 இடங்கள் இருக்கு, ஒன்று ரிசைன் பண்ணிட்டா 107 இடங்கள் தாவேக்காவுக்கு இருக்கு. ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட், சிலருடைய ஆதரவு இருந்தால் அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில ஆட்களை அங்கிருந்து பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிறது பேர் குதிரை பேரம். இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, பல்வேறு இடங்கள்ல இந்த குதிரை பேரம் அப்படின்றது கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ நிறைய மாநிலங்களில் குதிரை பேரம் நடக்கும். மெஜாரிட்டி கிட்டத்தட்ட டச் பண்ணிடுவாங்க. ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ 3 சீட்டோ 2 சீட்டோ நிற்கும், தொங்கும். அப்போ ஆளை பிடிப்பாங்க அங்கேருந்து. அது பேர் குதிரை பேரம். திமுக எங்க இருக்காங்க? அவங்க எங்கேயோ நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுடைய 2 எம்எல்ஏக்களை பிடிச்சி ஆட்சி அமைச்சிட போறாங்களா? இல்லை, எனக்கு புரியல. ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் குறைவா இருக்கு திமுக ஆட்சி அமைக்க, உங்க எம்எல்ஏக்களை பிடிக்கிறாங்க, அது குதிரை பேரம். இது எங்க குதிரை பேரத்துல வருது? இது என்ன, எது குதிரை பேரம், எது இது? ஒண்ணுமே துரை வைகோ அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் கிரவுண்ட்ல இருந்து மேலே ஏறி வந்திருந்தா அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் மேலேருந்து பேராஷூட் வழியா குதிச்சு, அதனால அவருக்கு எதுவும் தெரியாது. அதனால மதிமுகவை பத்திலாம் பேசுறதே நான் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மதிமுகவோட தமிழ்நாட்டுக்கு எந்த பயணம் கிடையாது. அதனால அவங்கள பத்தி பேசி அது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட வைகோ அவர்கள் பயங்கரமா சண்டை போடுறாரு. நீ என்ன தினகரன் பத்திரிகையா, மஞ்ச பத்திரிகை தானே நீ ஓனர் தானே அனுப்புனாரு அப்படின்னு பயங்கரமா பொங்குறார். அந்த பத்திரிகையாளர் கேட்டது லாஜிக்கான கேள்விதான். என்னன்னா, நீங்க சொல்றீங்க கரப்ஷன் இருந்துச்சு, கடந்த ஆட்சியில் கரப்ஷன் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கினாங்க, தொட்டதுக்கெல்லாம் கமிஷன், ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு கமிஷன் அப்படின்லாம் ரோடு போறதுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வைகோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது கடந்த 5 வருஷம் நீங்க அங்கதானே இருந்தீங்க, ஏன் அப்போ பேசவே இல்லைன்றது ஒரு அடிப்படையான கேள்வி. இது அந்த பத்திரிகையாளர் தான் கேட்கணும்னு கிடையாது, இது எல்லாருக்குமே இந்த கேள்வி தோணும். 5 வருஷம் நீங்க கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு சதுர அடிக்கு கணக்கு போட்டு கமிஷன் வாங்கினாங்க அப்படின்னு பத்திரிகைகிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஜென்ரலா யாருக்காவது கோவம் வராம இருக்குமா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 5 வருஷம் அப்படின்னு?
அன்னைக்கு உங்களுக்கு சில ஆதாயங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு சிலதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கப்பு சிப்புன்னு மக்கள் வரி பணம் தானே போனா போட்டோம் அப்படின்னு வேடிக்கை தானே பார்த்தீங்க. இன்னைக்கு ஏதோ நீங்கள் ரொம்ப யோக்கியர்கள் மாதிரி, ரொம்ப நீங்கள் உத்தமர்கள் மாதிரி, திமுக தான் ரொம்ப தப்பான கட்சி அப்படின்ற மாதிரி சுயமரியாதை விட்டுட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். சுயமரியாதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி சுயமரியாதை விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஏன் இருக்கணும்? எந்த நன்மையும் இல்லைப்பா உனக்கு, எந்த நன்மையும் கிடையாது உனக்கு, நீ ஏன் சுயமரியாதை விட்டுட்டு அங்கே இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சம்பளம் கிடையாது, உங்களை அசிங்கமாக அந்த ஆஃபீஸில் திட்டுவாங்க, எந்த உங்களுக்கு அடிப்படையான பயனும் அந்த ஆஃபீஸில் கிடையாது. நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருப்பீங்களா? ஏன் இருக்க வேண்டிய தேவை என்ன? எதுவுமே கிடையாதுன்னா நான் ஏன்டா அங்கே இருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ சுயமரியாதை விட்டுட்டு இருப்பாராம், கமிஷன் வாங்குறது அப்படின்லாம் தெரிஞ்சு எல்லாமே நடந்து அங்கே இருக்கிறார். இப்போ வந்து வெளியே சொல்லிட்டு இருந்தா இந்த பத்திரிகையில கரெக்டாக கேட்டார், ஏன் நீங்கள் 5 வருஷம் பேசாமல் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஏய் நீ மஞ்சள் பத்திரிக்கை தானே, ஏய் நீ தினகரன் தானே, காசு கொடுத்தானே அவனை அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றதான். அந்த கேள்வி நியாயம் இருக்கு. ஏன் 5 வருஷம் நீங்கள் சும்மா இருந்தீங்க? திமுக கமிஷன் வாங்கியிருக்கு அப்படின்னா உடனே ரிசைன் அவர் சொல்கிறாரு. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறது கூட்டணி தர்மத்துக்கு சரி வராது அப்படின்னு. சரி வெளியே வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்கலாம்ல. 5 வருஷம் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு வந்து இப்போதான் தெரியும்னு கிடையாது. நீங்கள் 5 வருஷமா சொல்கிறீங்க, 5 வருஷமா அவ்வளோ கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, ஒரு 2.5 வருஷத்துல, ஒரு 3 வருஷத்துல வெளியே வந்திருக்கலாமே. இப்போதான் எங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது, அதனால் நாங்கள் 3 வருஷம் பயணம் பண்ணோம், இனிமேல் பயணம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டோங்க அப்படின்னா நீங்கள் யோக்கியர்கள். அப்போ நீங்கள் பேசுறதுல ஒரு நியாயம் உண்டு, நீங்கள் நல்லவர்கள். இன்னைக்கு வந்து கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால நாங்கள் பேசலை, ஏன் வெளியே வந்து பேசிக்க வேண்டியதானே? கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் இருக்கு, அதனால பேசாம இருந்தீங்க, வெளியே வராம இருந்தீங்க. அதனால வந்து மதிமுக போல வந்து ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அந்த கட்சியை வந்து அவங்க கலைச்சிட்டு அவங்க வந்து வேற ஏதாவது பிஸ்னஸ், அவங்க ஏதோ டொபோக்கோ சிகரெட் பிஸ்னஸ்லாம் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான மற்ற பிஸ்னஸ் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி வந்து மக்களுக்கு பயன் இருந்தால் பரவாயில்ல, கட்சியினால எந்த பயனும் கிடையாது. அப்போ அந்த கட்சி இருந்து என்ன பயன்? இப்போ அவங்க மட்டும் வந்து விமர்சிக்கல, கூட்டணியிலிருந்து வெளியே வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் கடுமையாக வந்து திமுக வந்து விமர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது நேற்றைக்கு வந்து காங்கிரஸோட மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு நம்ம மாணிக்கம் தாகூர். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து முன்னாடியே வந்து டிவிக்கில் கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா டெப்யூட்டி சிஎம்லாம் கூட வாங்கியிருக்க சான்ஸ் இருந்துச்சு, அதை வந்து எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஸ்பீச்சை ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. இனிமேல் எங்களை யாராவது தீர்ந்தீங்கன்னா அப்படின்னா நாங்கள் காங்கிரஸ் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் பழைய காங்கிரஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டில் போய் போத்திட்டு படுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மாங்க ஒரு லாரி இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க. அவங்க சவாரி பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. தேசிய அளவில் நான் ஒரு கட்சியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 செய்யுங்க, அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னால் என்ன, அது 2000 அடிக்கு கீழே இருக்குது. அது 1500 அடியில் கூட தண்ணி கிடச்சிடும். நீங்கள் 2000 அடி தோண்டினா தான் காங்கிரஸ் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது கீழே போய் கிடக்குது. அந்த கட்சி வந்து நாங்கள் வந்து சீமானை எதிர்ப்போம், நாங்கள் அன்புமணி எதிர்ப்போம். பவர் இருக்காப்பா அவனுக்கு? என்ன என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இந்த திமுக தயவால் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க 5 வருஷம், இப்போ தாவேக்க தயவால் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க 2 கேபினெட்டில் 2 இடம் கொடுத்துருக்காங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். தனிச்சு என்ன காங்கிரஸோடைய பலம் என்ன தனிச்சு தமிழ்நாட்டில்? காங்கிரஸ்லாம் வந்து தாவேக்க தூக்கி சுமக்குது, அதுக்கான பணம்லாம் தாவேக்க சீக்கிரமாக அனுபவிக்கும். திமுக அனுபவிச்சுது, காங்கிரஸ் தூக்கி சுமந்த அந்த பழிய திமுக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் தூக்கி இப்போ சுமக்கிற தாவேக்காவும் ஃபியூச்சரில் அந்த பலனை வந்து அனுபவிக்கும். நல்ல பலன் இல்லை, அது ஃபுல்லாகவே கெட்ட பலனாக தான் இருக்க போகுது. அந்த விஷயத்தை வந்து அனுபவிக்க போகிறாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் கிடச்சிருக்கோம் போயிருந்தா அப்படின்றாங்க, துணை முதலமைச்சர் கிடச்சிருக்கும், 70 சீட்டு கிடச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. போக வேண்டியது தானே, போயிருக்க வேண்டியது தானே. அன்றைக்கி திமுக விட்டு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்குல்ல, ஏன் போகல நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு வந்து அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஸோ இன்னைக்கு தெரியுது ஜெயிச்சிட்டாங்க, 108 இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும்பொழுது ரைட்டு இன்னைக்கு ஓடலாம் அப்படின்னு ஓடிட்டீங்க. அன்னைக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி இருந்தீங்க. அதனால் காங்கிரஸ் ரொம்ப பெரிய வீரர்கள் போல் பேசுறதுலாம் வேஸ்ட்டு. முதல்ல சத்தியமூர்த்தி பவனை அமைதியாக நடத்துங்க. சத்தியமூர்த்தி பவனில் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா எல்லாரும் முதல்ல சட்டையோடு போங்க. ஸோ அந்த அளவுக்கு டீசெண்டாக டிசிப்ளினாக ஒரு கட்சியை நடத்த முதல்ல ட்ரை பண்ணுங்க.
அதை ட்ரை பண்ணிட்டு நான் சீமான் அதை பண்ணுவேன், அன்புமணி இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சவால்லாம் அப்புறம் விடுங்க. ஒரு சத்தியமூர்த்தி பவனில் அமைதியான ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்க. நேற்று வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது பார்க்குறேன், செல்வப்பிரதிகை அவர்கள் வராரு. அவரு வழி விட்டு வராரு, அவரை புட்டு தள்ளுறாங்க, அவர் 2 பேர் அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வெளியாகுது. ஸோ இப்படி தான் காங்கிரஸோடைய டிசிப்ளின். இது டிஎம்கே ஜெயிச்சிருந்தா மாணிக்கம் தாக்கூர் இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்லாம் வந்து அவதான் காங்கிரஸோடைய நிலைமைங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுறது? அவங்க 2க்கும் 3க்கும் நின்றுட்டு இருக்காங்க, சீட்டுக்கு சொல்கிறேன், 2க்கும் 3க்கும் சீட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் பற்றி பேசி பெருசாக ஒன்றும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறதான், சத்தியமூர்த்தி பவனில் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா எல்லாரும் சட்டையோடு போங்க. ஸோ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக முதல்ல கட்சியை மாற்றுங்க. அதன் பிறகு சீமான் அதை பண்ணுவோம், அன்புமணி இதை பண்ணுவோம், அந்த சவால்லாம் அதன் பிறகு சொல்லி. உள்ளாட்சி தேர்தலில் கட்சியெல்லாம் வளர்த்து நாங்கள் பெருசாக கட்டமைக்கலாம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை வளர்க்க போகிறாங்களா? எங்கே இருக்கிற கட்சியை நீங்கள் வளர்க்க போகிறீங்க? சவாரி பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். தாவேக்கா மேலே நாங்கள் சவாரிக்கு பண்ண போகிறோம், மேயரு, கவுன்சிலரு, சேர்மேனு, அது மாதிரி வந்து அவங்க கொடுக்குறத நாங்கள் வாங்கிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லுங்கள். என்ன வளர்த்து என்ன வளர்க்க போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் காங்கிரஸ் இனிமே வளராது. அதான் பாலைவனத்தில் ஒரு ரோஜா கூட வளரும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாமரைன்னு சொன்னாங்கல்ல, காங்கிரஸ்ன்னு மாற்றிங்க. காங்கிரஸ் வந்து இங்கே வளராது. காங்கிரஸ் அவ்வளோதான், அது அவங்களுடைய அந்த கடைசி கட்டத்தில் இருக்காங்க. பாஜக சொல்லுவான், பாஜக நான் ஏற்றுக்கல, ஆனால் பாஜகவுடைய அந்த வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்வாங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்வாங்க. ஸோ அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. அது விரைவில் பாஜக செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததான் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி சண்டை ரொம்ப தீவிரமடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு. அதில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார். அவருக்கு வந்து அந்த பதவி கிடச்சிருக்கு, பட் அவரை நம்பி வந்த யாருக்குமே வந்து பதவி கொடுக்கல அப்படின்ற மாதிரி, எனக்கு இந்த பதவியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னை நம்பி வந்தவங்களுக்கு கொடுக்கல, எனக்கு மட்டும் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ரொம்ப காட்டமாகவும் இபிஎஸ் அவர்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. ஸோ அவரோட இதை எப்படி பார்க்குறீங்க? வேலுமணி அவர்கள் அதிருப்தியாக இருந்தார். ஃப்ளோரில் வந்து டிவிகே கவர்மெண்ட் ஆதரித்து ஓட் பண்ணாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்ப இபிஎஸ்ஸை மீட் பண்ணி நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. ஓகே ரைட் அப்படின்னும்பொழுது, ஆனால் இபிஎஸ் அவர்கள் வேலுமணி அவர்களுக்கு அந்த கட்சி பதவியே தரல, அந்த மாவட்ட செயலாளர் அதெல்லாம் எதுவும் தரல. அதன் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து தான் கழக துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை அவர் ஏற்கலை. அதான் அந்த மீட்டிங்லேயே அவர் சொல்கிறாரு, நான் அதை ஏற்கலை. ஏன்னா எனக்கு மட்டும் கொடுத்தாங்க, என் கூட என்னை நம்பி வந்தவங்களுக்குலாம் பொறுப்பு தரல. தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், அவங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு தந்திருக்கணும்ல, தரல. அப்படி இருக்கும்பொழுது நான் மட்டும் எப்படி கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வாங்கிட்டு நான் சைலண்ட்டாக போக முடியும்? ஸோ அதனால் நான் வாங்கலை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன புரியுதுன்னா, அவர் அதிருப்தியில் இருக்கார், அது மட்டும் தெரியுது. அந்த அதிருப்தி அவருக்கு சரியாகவே இல்லை. இப்போ வந்து அவர் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு போகலாமா ரிசைன் பண்ணிட்டு, அல்லது டிவிகேவுக்கு போகலாமா? எந்த ஆப்ஷன் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும்? ஆனால் கண்டிப்பாக ரிசைன் பண்ணிடுவாங்க. ஆமாம், ரிசைன் பண்ணுவார். அவர் உள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல அவர் பேசுனதை பார்த்தா. அப்புறம் அசம்பிளிக்குள்ளே வந்து விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது கூட்டம் முடிஞ்ச பிறகு அவரை போய் தனியாக மீட் பண்ணி நல்லா பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து சொன்னார் அப்படின்னு பத்திரிகைகளில் செய்திகள்லாம் வருது. அப்படியே பார்க்கும்பொழுது திரும்ப வேலுமணி அவர்கள் அதிமுகக்குள்ள பயணம் பண்ணி சுமூகமாக எடப்பாடி அவர்களோடு பயணம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து இவராக தான் இருக்கும், எஸ்பி வேலுமணி அவர்களாக தான் இருக்கும்போது கட்சியிலே நம்ம தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்துல இருந்துட்டு இவர் போய் டிஎம்கேல சேர்றதோ டிவிகேல சேர்றதோ ஒரு ஏடிஎம்கேக்கே ரொம்ப பெரிய இல்லை. இப்போ அவர் 2வது இடத்துல இல்லை. இப்போ வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் 2வது இடத்துல இருக்காரு. ஸோ கவர்னர் மீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சபாநாயகரை மீட் பண்ணுறதுனாலும் சரி, ப்ரெஸ்ஸில் வந்து இபிஎஸ் குரலாக ஒழிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசபாக்கம் தொகுதி. ஸோ அவர் தான் இப்போ இருக்கார். அவர் தெரிஞ்சிச்சு வேலுமணி அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி அடுத்தது நமக்கு தான் அப்படின்னா அவர் சைலண்டாக தான் இருப்பார். அவருக்கு தெரியுது, இல்லை அடுத்த ஆட்கள் இருக்காங்க, நமக்கு அங்கே இப்போது இடம் இல்லை, நமக்கான இடம் இப்போ அவங்க இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ புரிஞ்ச காரணத்தினால தான் ரைட் இதோட இதை முடிக்கலாம் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆதரவாளர்கள்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டும் இருக்கார். ஸோ அதில் ரிலீஸ் ஆன வீடியோ தான் நினைக்கிறேன். அது எல்லாரையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. திமுகவா தாவேக்காவா அப்படின்ற ஒரு
ஒரு எண்ணமோ அவருக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் வந்து செய்திகள் போயிட்டுருக்கு. அப்படியும் நிறைய ஏன்னா திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு போய் திமுகவில் போய் நின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிற கூட சான்ஸ் கிடையாது. ஆனால் இடைத்தேர்தல் வந்தால் டிவிக்கே வந்து ஜெயிக்கும் போது டிவிக்கு தானே போவாங்க. ஆனால் பத்திரிகைகள் அப்படி எழுதுறாங்க. ஸோ ரெண்டு தரப்புமே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் பேசுகிறாங்க, தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தாவேக்காவுக்கு போகிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னா இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயம்லாம் திமுக பேசுறது கொஞ்சம் சங்கடமாயிடும். லாஜிக்கலாக அது கரெக்டாக இல்லைனாலும் ஆனாலும் அவங்க பேசுறது சரி இருக்காது. உங்கள் கட்சிக்குள்ளே தானே வந்தாங்க வேலுமணி அவர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாவேக்காக தான் போக வாய்ப்பு இருக்குது. இப்படியும் ஒரு 10க்கு மேலே இடைத்தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே இடைத்தேர்தல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மினி அசம்பிளி அது மாதிரி 2019 நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு. தமிழ்நாடு இந்திய நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாட்டுக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு 22 தொகுதியில். அதில் வந்து 8 தொகுதியில் நினைக்கிறேன் அதிமுக வின் பண்ணி அந்த ஆட்சியை தக்க வச்சாங்க. அப்போ அவங்க ஒரு 5 தொகுதி 4 தொகுதின்னு கம்மியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போயே ஆட்சி கவிழ்ந்திருக்கும் 2019. அதெல்லாம் காப்பாற்றி இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தார். இப்போ அவரால் காப்பாற்ற முடியல கட்சியை, அது அப்பட்டமாக தெரியுது. எல்லா விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுது. ஸோ நாளைக்கு தான் நினைக்கிறேன், நாளைக்கும் நாளான்னைக்கும் வந்து பெரிய ஒரு மீட்டிங் வச்சு எல்லாம் விஜய் முன்னிலையில் தாவேக்கால இணைக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அதிமுகவுக்கு பெரிய லைஃப் இனி இல்லை, அதான் புரியுது. இப்போ அடுத்ததாக விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பற்றி சொன்னீங்க. கரூரில் வந்து ஜெயிச்சவர் தான் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் ரிசைன் பண்ண அதே நாள்லேயே வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை வந்து சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ். அதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து நிறையா ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக சூழ்நிலையில் அவர் போய் மக்களை பார்க்குறார் அப்படின்றத தாண்டி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் வந்து நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம். மக்கள் வந்து திமுக பண்ண அரசியலும் அவங்க எடுத்துக்கல, டிவிகே பண்ண அரசியலும் அங்கே எடுபடலை, ஏடிஎம்கே தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த எம்எல்ஏவும் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் நம்ம போகலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து நம்ம போயிடுவோம், அந்த டிராபேக் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதற்காக அவர் போகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ நீங்கள் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணுறார், கரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாரு. அதன் பிறகு வந்து இப்படியான ஒரு நியூஸ் வந்து வருது. இது வந்து கோஇன்சிடென்ட்டான்னு தெரியல, கோஇன்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அரசியலில் வந்து அப்படி ஒரு முக்கியமான விஷயங்கள் கோஇன்சிடென்ட்டாக நடக்க வாய்ப்பு இல்லை. திட்டமிட்டால் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு முழுக்க விஜயால அடிச்சுது சொன்னாங்க, 108 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு முக்கியமான ஒரு தொகுதி கரூர், ஏன்னா அங்கே கூட்ட நெரிசல் நடக்குது. ஸோ 41 பேர் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு தாவேக்காவுடைய அரசியல் கொஞ்சம் மாறுபடுது. பிரச்சாரத்துக்கு அனுமதி தரலன்னாங்க, நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு மாதம் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அந்த தொகுதி வந்து அந்த மாவட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். ஸோ தமிழ்நாடு முழுக்க அலடிக்குது. ஆனால் கரூர் தொகுதியில் அலடிக்கலை. அங்கே வந்து 2வது இடத்துக்கு தள்ளப்படுது தாவேக்கா. ஃபர்ஸ்ட் இடத்துல அதிமுக வின் பண்ணுறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வின் பண்ணுறாரு. இப்போ ஒரு தாவேக்காவுக்கு போகிறார் அப்படின்ற செய்தி வருது. ஓகே, இனிமேல் நம்ம போகாமல் விட்டு இந்த தொகுதியில் மட்டும் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் நடக்கும்போது இந்த தொகுதியில் மட்டும் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படும். மக்கள் வந்து இந்த இஷ்யூவில் நமக்கு எதிராக தான் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி அது போய் முடிஞ்சிடும், போய் பார்த்துருவோம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இப்போது என்னென்னா, இப்போது சிபிஐ விசாரணை வந்து போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் கூட ஒரு 2 தடவை சிபிஐ கிட்ட போயிட்டு தன்னுடைய விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்தார், சம்மன்லாம் கொடுத்தாங்க, விளக்கத்தை கொடுத்துட்டு வந்தார். இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கார் விஜய் அவர்கள். இப்போ முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் அவரை தாண்டி இல்லை, ஸோ அவர் தான் ஹெட்டு. அவர் போயிட்டு அவர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸில் அந்த மக்களை மீட் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமானது இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அதிகார பலத்தில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் தான் உச்சம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அந்த சம்பவத்தில் நீங்கள் தான் காரணம் அப்படின்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களே போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ணி பேசுறது அப்படின்றது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அமையாதா? நீங்கள் வந்து அவங்களுடைய மனசை மாற்றுவதற்கான
வேலைகளில் ஈடுபட மாட்டீங்களா, இந்த வழக்கினுடைய திசை வழி போக்குது மாத்தாதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமானது இருக்குது. பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் விஜய் வந்து ஒன்று செய்கிறார் அப்படின்னா அவர் மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறாரு, வந்து அவருக்குள்ள அரசியலே இல்லை அப்படின்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் சாதாரண ரொம்ப ரொம்ப சாதாரண அரசியல்வாதி. அவர் நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டை பார்த்துச்சு இல்லை அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகளை விட ஒரு படி கீழான அரசியல்வாதி தான் விஜய் அவர்கள். ரொம்ப ஒரு மேம்பட்ட, ரொம்ப மாற்றம், புனிதமான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான அரசியல்வாதி தான் விஜய் அவர்கள். அதனால் அவர் ஒன்று செய்கிறார் அப்படின்னா அதெல்லாம் அற்பமான அரசியல்களும் ஒழிஞ்சு தான் இருக்கும், அதெல்லாம் மாற்ற கருத்துகள் இல்லை. ஸோ அதனால் அப்படியும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமானது இருக்குது. ஸோ இடைத்தேர்தல் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னா சரி முதலே போய் பார்த்துருவோம் அப்படின்றத கூட அவங்க முனைப்பு காட்டலாம். ஆனால் அந்த கேஸை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற பார்வையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.